முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவிற்கு பிறகு இந்தியாவில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் அரியணையில் அமரவுள்ள நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குஜராத் மாநிலத்தின் வடகிழக்கு மாவட்டமான மெக்சானாவின் வாத் நகரில் 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி தாமோதரதாஸ் முல்சாந்தாஸ் மோடி, ஹீராபின் மோடி தம்பதியின் 6 குழந்தைகளில் 3ஆவதாக பிறந்தார் நரேந்திர மோடி. இவரது இயற்பெயர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி ஆகும். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த நரேந்திர மோடி பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போதே தந்தையுடன் இணைந்து வாத்நகர் ரயில் நிலையத்தில் தேநீர் வியாபாரத்தில் ஈடுபட்டார். தனது 8வது வயதிலேயே ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் என்ற RSS அமைப்பில் சேர்ந்து உள்ளூரில் நடத்தப்பட்ட சாகா என்ற பயிற்சி அமர்வுகளில் கலந்து கொண்டார். 1967இல் வாத் நகரில் உயர்நிலை கல்வியை நரேந்திர மோடி முடித்தார். 1978இல் டெல்லி பல்கலைக்கழகத்தில் அரசியல் இளங்கலை பட்டம் பெற்ற மோடி 1983இல் குஜராத் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்றார். பின்னர் ஜசோதா பின் சிமன்லால் மோடி என்ற பெண்ணுடன் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்று 1968இல் திருமணம் நடைபெற்றது. திருமணமான சிறிது காலத்திலேயே நரேந்திர மோடி அவரது மனைவியை விட்டு பிரிந்து சென்றார். தனது திருமணத்தை 2014இல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பகிரங்கமாக உறுதிப்படுத்தினார். சுவாமி விவேகானந்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட நரேந்திர மோடி 1968இல் திருமணத்திற்கு பின் வீட்டை விட்டு வெளியேறிய போது 2 ஆண்டுகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டார். சுவாமி விவேகானந்தரால் நிறுவப்பட்ட ஆசிரமங்களுக்கு சென்ற மோடி கொல்கத்தாவில் உள்ள பேலூர் மடம், அல்மோராவில் உள்ள அத்வைத ஆசிரமம் மற்றும் ராஜ்கோட்டில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் ஆகியவற்றிற்கு சென்றார். பின்னர் 1970இல் வாத் நகர் வந்த மோடி அவரது மாமாவுடன் வசித்து வந்தார். குஜராத் மாநில சாலை போக்குவரத்து கழகத்தில் அவரது மாமாவின் கேண்டீனில் மோடி பணியாற்றினார். 1970இல் மோடி தனது 20வது வயதில் RSS அமைப்பால் மிகவும் ஈர்க்கப்பட்டு அதன் கொள்கைகளை பரப்ப முழு நேரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பின்னர் 1971இல் முறையாக RSS அமைப்பில் இணைந்தார். அப்போது வங்காளதேச விடுதலை போரில் ஈடுபடுவதற்காக டெல்லியில் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் நடைபெற்ற ஜனசங்க சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதற்காக சிறிது காலம் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதுவே மோடியின் முதல் அரசியல் பிரவேசமாகும். 1971இல் இந்திய பாகிஸ்தான் போருக்கு பிறகு மோடி தனது மாமாவுடன் பார்த்து வந்த வேலையை விட்டுவிட்டு முழு நேர RSS பிரச்சாரகராக ஆனார். 1975இல் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட அவசர நிலை 1977 வரை நீடித்தது. குஜராத்தில் இந்திரா காந்தியின் அவசர நிலையை எதிர்க்கும் RSS குழுவான குஜராத் லோக் சங்கர்ஷ் சமிதியின் பொதுச் செயலாளராக மோடி நியமிக்கப்பட்டார். பின்னர் சிறிது காலத்திற்கு பிறகு RSS அமைப்பு தடை செய்யப்பட்டது. இதையடுத்து மத்திய அரசுக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை அச்சடிப்பதிலும் அவற்றை டெல்லிக்கு அனுப்புவதிலும் அஹிம்சா முறையில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட மோடி கைது செய்யப்பட்டார். பின்னர் RSS பிராந்திய அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட மோடி 1978இல் டெல்லிக்கு சென்று RSSல் பணியாற்றினார். 1985இல் குஜராத் திரும்பிய மோடி பாஜகவில் இணைந்தார். 1987இல் நடந்த அகமதாபாத் மாநகராட்சி தேர்தலில் திட்டங்கள் வகுத்து பாஜக வெற்றி பெற மோடி வழிவகுத்தார். இதன் மூலம் அவரது முழுநேர அரசியல் வாழ்க்கை தொடங்கியது. பின்னர் கட்சியில் படிப்படியாக வளர்ந்து குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக 2001ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை நரேந்திர மோடி பதவி வகித்தார். பின்னர் 2014இல் பிரதமராக உயர்ந்த அவர் தற்போது தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் அரியணையை அலங்கரிக்க உள்ளார்.